தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் நலப்பணிகள் தொய்வு. அமைச்சரிடம் குடியிருப்பு நல சங்கங்கள் கோரிக்கை மனு. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக தாம்பரம் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போது தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையிலும் தாம்பரம் மாநகராட்சியில் அதே தொய்வு நிலை நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்களில் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளாதது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தாம்பரம் மாநகராட்சியின் 70 வார்டுகளிலும் சாலைகள் மோசமடைந்துள்ளதுடன் பாதாள சாக்கடை திட்டம், ஏரிகள் தூய்மைப்படுத்துதல் மற்றும் குப்பைகள் அகற்றுதல் போன்ற உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பெருங்களத்தூர் குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சரத்குமாரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் பெருங்களத்தூர் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வரும் நிலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் நடைமேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் பாதியில் நிறுத்தப்பட்ட கால்வாய் பணிகள், மண்டலம் 4இல் 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத வணிக வளாகம் பழுதடைந்து தெருவிளக்கல் மற்றும் தெருநாய்கள் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் சரத்குமார் அனைத்து கோரிக்கைகளையும் விரிவாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் பிற உள்கட்டமைப்பு பணிகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் விரைவில் ஒரு நாளை தேர்வு செய்து நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அமைச்சரின் இந்த உறுதி பொதுமக்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளதாக பெருங்களத்தூர் குடியிருப்பு நலசங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த மகேந்திர பூபதி தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான புரோட்டோகால் படி மாநகராட்சி மற்றும் பகுதி சார்ந்த பணிகள் எதுவுமே புதிதாக அறிவிக்கப்படவில்லை. அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மறுபடி இப்போ புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று மறுபடியும் அதே நிலைமையில தாம்பரம் மாநகராட்சி புதிதாக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வுக்கு கூட இருக்கிற கவுன்சிலர்களோ மேயர்களோ யாருமே போய் கலந்துக்கவும் இல்லை. ஒரு கான்ட்ரவர்சியா இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுடைய குரலாக கவுன்சிலர்களும் எம்எல்ஏ எல்லாரும் சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போவாங்க. பகுதி சார்ந்த பிரச்சனைக்கு மேயரு, துணை மேயரு மற்றும்படி கவுன்சிலர்கள் போய் பார்ப்பாங்க. இதுவரைக்கும் யாருமே கலந்துக்கிட்டதாகவும் இல்லை. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது எங்களுடைய குறைகள் இல்லை, பொதுவான மக்களுடைய குறைகள். பல வேலைகள், மாநகராட்சி வேலைகள், சாலைகள் முடங்கி போய் கிடக்குது. பாதாள சாக்கடை திட்டம் பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கியாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே தெரியல. ஏரிகள் சுத்தப்படுத்தப்படலை, குப்பைகள் சரியா வாரப்படலை. இது சம்பந்தப்பட்ட பல உள்கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி 70 வார்டுகளுக்கு உள்ள பிரச்சனைகள். அது மாநகராட்சியோட மெத்தன போக்கு. அதை பொறுப்பு அமைச்சரும் மரியாதைக்குரிய மனிதவள அமைச்சரும் ஆகிய சரத்குமார் அவர்களை நேரில் சந்தித்து வார்த்தை சொல்லிட்டு பகுதி சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் கோரிக்கைகளை மனுவா நம்ம கொடுத்துருக்குறோம். அவரும் ரொம்ப எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு நிச்சயம் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன். விரைவில் அனைத்து பாதாள சாக்கடை மற்ற ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே சரி செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோட நாங்கள் போகிறோம். குறிப்பாக எல்லா இடத்துலையுமே சாலைகள் தோண்டி கிடக்குது, கால்வாய்கள் அதாவது பாதி வேலையிலே நிற்குது. அந்த எல்லாமே அப்படியே நிற்குது. குப்பைகள் வாடுறதுல ஆரம்பித்து எல்லா பணிகளுமே மண்டலம் 4ல் உள்ள வணிக வளாகம் கட்டினாங்க. 4 வருஷமா அது இன்னும் இது பண்ணல. அதே போன்று ஏரிகள் சுத்தப்படுத்தணும். எங்கள் பகுதியில் உள்ள சமூக நலக்கூடமெல்லாம் பயன்பாடு இல்லாமல் இருக்கு. பள்ளிகளில் உள்ள பிரச்சனைகள், மின் விளக்குகள் சரி பண்றது, நாய்கள் பிரச்சனை எல்லாமே பெருங்களத்தூருக்கு ஒரு நடை மேம்பாலம் வேணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்கே தங்கியிருக்காங்க. இன்னுமே ரயில்வே மேம்பாலத்தை கிராஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகுற சூழ்நிலை. இது எல்லாமே பகுதி சார்ந்த பிரச்சனைகளை கோரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். நான் நாள் ஒதுக்கிட்டு ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே நேரில் ஆய்வு பண்ணிட்டு எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மரக்கன்று நடுறதுல இருந்து பகுதி மேம்பாட்டுக்கு உண்டான அனைத்தையும் உங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து எங்கள்கிட்ட அறிவுறுத்தல் செய்யுங்க. அதை நான் 100% நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. மகேந்திர பூபதி, குடியிருப்பு நலச்சங்க கூட்டமைப்பு, பெருங்களத்தூர்.